Hello students, welcome to Hiba Max. நான் உங்களோட ஷவனக்கா பேசுகிறேன். 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸுக்கு ஸ்டடி பிளான் ஹாஃபேலியோடது கொடுத்துட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி டே 2ஓட வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நீங்கள் என்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நான் ஒரு ஒர்க்கு கொடுத்துருந்தேன் உங்களுக்கு. 3rd சாப்டர் 3ல் ஸ்கொயர் ரூட் சம்ஸ் கொடுத்துருந்தேன். எத்தனை பேர் அதை முடிச்சிங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? அண்ட் இந்த மாதிரி ஸ்டடி பிளான் கொடுக்குறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணிவிடுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் லாஸ்ட் வீடியோவில் வந்து டே 1 வீடியோவில் வந்து நிறைய பேரண்ட்ஸ் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, என்னோடய பசங்களுக்கு வந்து இதை வச்சு நான் சொல்லித்தரேன் அப்படின்ட்டு. ஸோ அதை கேட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வர வரைக்கும் வந்து இந்த ஸ்டடி பிளான் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் நீங்கள் எல்லாருமே இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்லுங்கன்னு கேட்குறீங்க இல்லையா? இந்த வீடியோஸில் வர எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான், ரிப்பீட்டட் கொஷின் தான். வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்லுங்கன்னு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க. இந்த ஸ்டடி பிளானில் தர எல்லா கொஷின்ஸுமே ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான். அதில் நீங்கள் வந்து எந்த டவுட்டுமே உங்களுக்கு வேண்டாம். உங்கள் டைம் நான் கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணவே மாட்டேன். உங்களுக்கு ஒரு சம் ஒர்க் அவுட் பண்ண கொடுக்குறேன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்கும். அதை வச்சு தான் நான் உங்களுக்கு வந்து அந்த இந்த பிளானே நம்ம வந்து ரெடி பண்ணுறது. சரிங்களா? டே 1ஓட ஒர்க்கு நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா டே 2ஓட ஒர்க் கண்டினியூ பண்ணுங்கள். இல்லை நான் டே 1ல் 5 சம்ஸ் தான் முடிச்சிருக்கேன், இன்னும் பேலன்ஸ் 5 சம்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த 5 சம்ஸ் முடிச்சுட்டு அப்புறம் இந்த பிளான் எடுத்துக்கோங்க. சரிங்களா? டே 2ஓட ஒர்க் எடுத்துக்கோங்க. பெண்டிங் வைக்காமல் பண்ணுறது எப்போவுமே ரொம்ப முக்கியம். அண்ட் 10 சம்ஸுமே பண்ணுமான்னு எது கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் இன்றைக்கி நான் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். இந்த டே 2ஓட பிளான் என்னென்னா கம்ப்ளீட்டாக தியரம்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஏன்னா சாப்டர் 4ல் இருந்து ஒரு 5 மார்க் கேட்கணும் அப்படின்னா நம்ம வந்து அதை தியரம்மை கன்சிடர் பண்ணலாம். சரிங்களா? நம்ம சம்ஸ் பார்க்குறத விட கண்டிப்பாக ஒரு தியரம் கேட்டுருவாங்க. மொத்தம் 3 தியரம் தான் இருக்குது. 3 தியரம் என்னென்னா பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம், இன்னொன்று ஆங்கிள் பைசெக்டர் தியரம், இன்னொன்று பித்தாகோரஸ் தியரம். இந்த 3 தியரம்லேருந்து ஒரு தியரம் கம்பல்சரி வந்துடும். சரிங்களா? எந்த கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தாலுமே உங்களுக்கு ஒரு தியரம் வந்துடும். ஸோ இந்த 4th லெசன்லேருந்து தியரம்ஸ் பார்த்தீங்கன்னா 5 மார்க் ஒன்று கம்பல்சரி உங்களால் அட்டென்ட் பண்ண முடியும். சரிங்களா? அண்ட் இதுக்கு எந்த ஃபார்முலா எதுவுமே கிடையாது. சரிங்களா? எப்படி மார்க் ஷெட்யூல் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்கொயர் ரூட்டில் ஒரு 5 மார்க், இதில் ஒரு 5 மார்க், மொத்தம் 7 5 மார்க்குனா 7 5 மார்க்கில் ஒரு 5 மார்க்கை நான் சொல்கிறேன். இந்தந்த கொஷனுக்கு இது தான் வருன்ற மாதிரி நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ 3rd லெசனில் 3 5 மார்க்லேருந்து ஒரு 5 மார்க் நேற்றுக்கு சொல்லிட்டேன். இன்றைக்கி வந்து சாப்டர் 4ல் தியரம் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஹெட்டிங் எழுதணும். ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக எழுதணும். ஸ்டேட்மெண்ட் ஓன் வேர்ட்ஸ் எழுதவே கூடாது. 2 லைன் தான் மனப்பாடம் பண்ணுங்க. எப்படி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் டெஃபினேஷன்ஸ் மாற்றக்கூடாதோ அதே மாதிரி ஒரு தியரம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸில் எந்த ஒரு சேஞ்ச் இஸ்ஸு வாஸு ஆஃப் அப்படி கூட மாற்றக்கூடாது. இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதணும், டயக்ராம் வரையணும், ப்ரூஃபில் கிவன் டு ப்ரூவ் என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தால் கன்ஸ்ட்ரக்ஷன், அதுக்கப்புறமா இந்த மெயின் பார்ட் ஸ்டேட்மெண்ட் ரீசன். இந்த ரீசன் படிக்க முடியலன்னா பரவாயில்ல, ஒரு சில பேருக்கு இப்போ 5 மார்க்கில் 4 மார்க் வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்டேட்மெண்ட் பக்கத்தில் இந்த ரீசன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் இந்த கரஸ்பாண்டிங் டு த ஆங்கிள் ஈக்குவல் டு இதெல்லாம் எழுதுனாலும் பரவாயில்ல, இதை எழுதிடுங்க. பை ஏ சிமிலாரிட்டி எழுதுங்க. அதுக்கப்புறம் கேன்சலேஷன் எழுதுங்க, டேக்கிங் ரெசிப்ரோக்கல், ஹென்ஸ் ப்ரோட், இந்த 4 மட்டுமாவது எழுதிடுங்க. ஆனால் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக எல்லாமே எழுதிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரமை முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் செகண்ட் தியரம் என்னன்னு பார்த்தோன்னா தியரம் 3 ஆங்கிள் பைசெக்டர் தியரம். ஆங்கிள் பைசெக்டர் தியரம் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு தியரம். வெறும் 4 லைன் தான். ஸ்டேட்மெண்ட் எப்பவும் போல் எழுதணும், ப்ரூஃபில் கிவன் டு ப்ரூவ் கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதணும், டயக்ராம் முக்கியமாக வரையணும். இது வரைக்கும் நீங்கள் எழுதினாலே 2 மார்க்கு கண்டிப்பாக கிடச்சிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் ரீசன் வாங்க. வெறும் 4 பாயிண்ட்டு தான், ரொம்ப ஈஸி. 2 ஆங்கிள் ஈக்குவல் சொல்கிறீங்க, ஐசோலேஷன் சொல்கிறீங்க. ஐசோலேஷன் 2 ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தால் அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஈக்குவல் ஆகும். அதை வச்சு 2 ட்ரையாங்கிள் வந்து சிமிலாரிட்டி ப்ரூஃப் பண்ணுறோம். அதுக்கப்புறம் சேம் ஏபி பை இசி, அப்புறம் பிடி பை சிடி பண்ணுறோம். ஸோ இதில் இசி வர இடத்துல ஏசின்னு மாற்றுறோம். அது வந்து கண்டிஷன் ஏசி இஸ் ஈக்குவல் ஏஇ, அதான் இங்கே ப்ரூஃப் பண்ணோம் நம்பர் 1லேருந்து. ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு முடிச்சிடுறோம். அவ்வளோதான். ஸோ இது ஃபுல்லாக எழுதுனீங்கன்னா 5 மார்க் கம்பல்சரி நம்ம கிடச்சிடும். அடுத்தது பித்தாகோரஸ் தியரம். தியரம் நம்பர்
5 பித்தாகரஸ் தியரம். சேம் ஸ்டேட்மெண்ட் ப்ரூஃப் எழுதணும், டயக்ராம் வரையணும். இது ஆல்ரெடி நமக்கு தெரியும் பித்தாகரஸ் தியரம். ஹைபோட்டனஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். அது எப்படி வந்ததுன்னு ப்ரூஃப் பண்ணுறோம். அண்ட் இந்த கொஸ்டினில் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, இது வரைக்கும் தான் ஆன்சர்னு நினச்சிட்டு எழுதுனாங்க போன வாட்டி. பட் அதுக்கப்புறம் தான் ஆன்சரே இருக்குது. இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு பார்ட் இருக்குது பாருங்கள், ஆடிங் 1 and 2. இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி ஹென்ஸ் தியரம் இஸ் ப்ரூவ்டு. இது வரைக்கும் ஆன்சர் நிறைய பேருக்கு தெரியும். உடனே இது கூடவா எங்களுக்கு தெரியாதுன்னு கேட்காதீங்க. ஆக்சுவலாக ஒரு சில பிள்ளைங்க தெரியாமல் விட்டுடுறாங்க. புரியுதுங்களா? இந்த பாக்ஸில் கொடுத்துருக்கிறது தானே இந்த 2 தியரம்லையும் நம்ம படித்தோம். அதுக்கு மேலே எதுவும் படிக்கல. அதனால இது ஏன் ஸ்டூடெண்ட்டே ஒரு வாட்டி எழுதியிருந்தாங்க, அதனால சொல்கிறேன் நான். இந்த கம்ப்ளீட் பாக்ஸ் எழுதிட்டு அது கீழே ஒரு 4 லைன் இருக்கு, அது எங்கன்னா இது எழுதணுமான்னு கேட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்கு தெரியலை. அது பரவாயில்ல நமக்கு, சரிங்களா? ஸோ இந்த 3 தியரம், மொத்தம் 3 தியரம் இருக்குது. இந்த 3 தியரமுமே 5 மார்க்கு. என்னென்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன், பிபிடி, ஏபிடி அண்ட் பித்தாகரஸ் தியரம், சரிங்களா? இது வந்து 5 மார்க். கம்ப்ளீட்டாக படிங்க. உங்களால் 3 தியரமும் இன்றைக்கி படிக்க முடியலையா, ஃபஸ்ட்டு 2 தியரம் இன்றைக்கி படிங்க, நாளைக்கு ஒரு தியரம் வச்சுக்கோங்க, சரிங்களா? பட் நிறைய பெண்டிங் ஒர்க் வைக்காதீங்க. டேஸ் வந்து அடுத்தடுத்த நாள் உங்களுக்கு பிளான் வர வர உங்களுக்கு நிறைய பேர்டன் ஆகிற மாதிரி இருக்கு. அப்படி பண்ணாதுங்க. நான் வந்து உள்ளதுலேயே கம்மியாக தான் தரேன். நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்கிறீங்க, எங்களுக்கு மிட் டேர்ம் டெஸ்ட்டே முடியல, அதுக்குள்ளே நீங்கள் ஏன் ஹாஃப் இயர்லிக்கு போகிறீங்கன்றீங்க. இது வந்து ஒரு அரை மணி நேரம் வேலை தான். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒரு அரை மணி நேரம் வேலை. நாளைக்கு சயின்ஸ் எக்ஸாமே இருந்தாலும் உங்களால் ஒரு ½ மணி நேரம் இதை ரிவைஸ் பண்ணிட்டு எழுத முடியும். ஏன்னா ஆல்ரெடி இதை நீங்கள் எழுதிட்டோம், சரிங்களா? இந்த போர்ஷன்ஸ்லாம் ஆல்ரெடி நம்ம முடிச்சிட்டோம். அதனால தான் தரேன். நான் புதுசாக எதையும் கொடுத்து இன்றைக்கே படித்து எழுதுங்க நான் சொல்லவே இல்லை. ஆல்ரெடி 3rd சாப்டரில் ஸ்கொயர் ரூட் பண்ணியிருக்கோம். அதை தான் திருப்பி நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறேன் உங்களுக்கு. நிறைய வாட்டி நீங்கள் எழுதி பார்க்கும்போது உங்களை அறியாமலே அந்த கொஸ்டினை பார்த்தோன்னா ஆன்சர் வரைக்கும் எழுதிடுவீங்க. ஒரு ஃப்ளோவில் சொல்கிறோன்னு வாங்கல, அது மாதிரி ஒரு ஃப்ளோவில் நம்ம எழுதிடுவோம். புரியுதுங்களா? ஸோ இந்த ப்ராக்டிஸை மட்டும் விட்டுடாதீங்க. அதுக்கப்புறம் 2 மார்க்கில் தியரம்னு பார்த்தா சேவா தியரம் மட்டும் இருக்குது. சேவா தியரம் இந்த வாட்டி கூட கேட்டிருந்தாங்க. அண்ட் இந்த வாட்டி வந்து கொஷின் பேப்பரில் நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே வந்துருந்து. அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நான் சொன்ன கொஷின்ஸில் எப்படி ஒரு 90% வந்துருந்து. 1 words நான் சொல்ல 2 மார்க் 5 மார்க் என்னென்ன மாடலில் வரும்னு சொல்லணும், அது அப்படியே வந்துருந்து. ஸோ பயப்படாமல் நான் சொல்கிறது நம்புங்க. சரி, நான் சொல்கிறத வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும், சரிங்களா? ஸோ டே 2ஓட ஒர்க்கு டே 1 முடிச்சிட்டிங்களான்னு ஒரு சைன் பண்ணிவிடுங்க. உங்கள் ரஃப் நோட் பின்னாடி எழுதுங்க டே 1 ஒர்க்கு ஸ்கொயர் ரூட் இல்லைன்னா எக்ஸசைஸோட நம்பர் எழுதிட்டு கம்ப்ளீட்டட் அப்படின்னு போட்டு உங்களோட சிக்னேச்சர் போடுங்க. இது ஆக்சுவலாக என்னோட சைன் பண்ணிட்டேன். உங்களோட சிக்னேச்சர் எழுதிக்கோங்க, முடிச்சிட்டிங்களா இல்லையா அப்படின்ட்டு. வீட்டில் பேரண்ட்ஸ் இருந்தாங்களா, அவங்களையும் சைன் பண்ண சொல்கிறது வந்து, அம்மா நான் முடிச்சிட்டேன், இதை வந்து செக் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஒரு சைன் பண்ணுங்கள். அப்புறம் டே 2ஓடது நம்ம எப்போவுமே ஒரு நோட் பண்ணி வைக்கும்போது நமக்கு வந்து ஒரு நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ இதை நான் நோட் பண்ணுறேன், இன்றைக்கி நான் இதை முடிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம செக். இப்போ இண்டெக்ஸ் எழுதுறோம் இல்லையா, அந்த மாதிரி நிறைய பேர் டியூஷன் வரும்போது செய்வாங்க, அக்கா இண்டெக்ஸில் சைன் போடுங்க நல்லா இருக்கும்ன்ட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம செய்கிற வேலையை வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணி செய்யும்போது அதில் இருக்க கஷ்டங்கள் தெரியாது, ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் செய்யுங்க. அண்ட் இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் நான் செய்கிறதுக்கு எனக்கு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா நேற்றுக்கு நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தீங்க வீடியோஸை. ஸோ அதை பார்க்கும்போது நிறைய பேர் பார்க்குறீங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதுலேயுமே இந்த வீடியோஸோட லிங்க்லாம் போஸ்ட் பண்ணுறேன். அதுலேயும் முடிச்சிட்டிங்களா இல்லையான்னு கேட்பேன், அதுலேயுமே நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நான் இவ்வளோ ஒர்க் பண்ணுறேன், நீங்கள் வந்து அது முடிச்சிட்டிங்களா இல்லையான்னு தெரிஞ்சால் இன்னும் சந்தோஷமாக இருக்கும். ஓகே, நம்ம ஒரு வேலை பார்க்குறோம், அதுக்கு ரிசல்ட் கிடைக்குது அப்படின்ட்டு எனக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும், சரிங்களா? ஒன்னோட ஒர்க் முடிச்சிட்டிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் டே 1 ஒர்க் கம்ப்ளீட்டட் அப்படின்னு எழுதுவீங்க, ஓகேங்களா? எனக்கு அது தெரிய வரும் இல்லையா, கொடுத்த ஒர்க்கை முடிச்சிட்டாங்க, அடுத்த ஒர்க் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. அண்ட் இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் உங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் உங்களுக்கு தெரியும், இதை மிஸ் பண்ணுறீங்க அக்கா, இப்படி ட்ரை பண்ணுங்க அக்கா அப்படின்னாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். பேரண்ட்ஸ் வந்து யூஆர் ஆல்வேஸ் வெல்கம் நீங்கள் சஜஷன் சொல்கிறதுக்கு. நீங்கள் சொல்கிற சஜஷனை நான் கேட்டுட்டு எப்படி அடுத்த ஏதோ ஒர்க் பண்ணுன்றதையும் நான் பார்ப்பேன், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நாளைக்கு என்ன பிளான்ன்றது நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.